எல்லோருக்கும் எல்லாம் என்று தொடங்கிய தமிழக நிதிநிலை அறிக்கை யாருக்கும் எதுவும் இல்லை என்று நிறைவடைந்துள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லோருக்கும் எல்லாம் என்ற முழக்கத்துடன் தொடங்கப்பட்ட தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை குறித்த பரப்புரை நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு யாருக்கும் எதுவும் இல்லை என்ற யதார்த்தத்துடன் நிறைவடைந்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். கல்வி, மருத்துவம், வேளாண்மை போன்ற முதன்மை துறைகளுக்கு போதிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. மாணவர்களுக்கு இலவச கணினி போன்ற சில கவர்ச்சியான அறிவிப்புகள் வெளியிட்டாலும் கூட அவை மக்களை ஏமாற்றும் அறிவிப்புகளாக உள்ளன என்றும் கூறியுள்ளார். மேலும் நிதிநிலை அறிக்கை ஆவணம் மொத்தம் 182 பக்கங்களை கொண்டிருந்தது என்றாலும் அதில் திட்டங்களை தான் காணவில்லை என்றும் அவர் அதில் தெரிவித்துள்ளார்.